அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, இந்த 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன்கள் மற்றும் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு இந்த அப்டேட்டை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்மானங்கள் எந்தெந்த சிறு குறு விவசாயிகளுக்கு பயன்பெற போகுது, தள்ளுபடி செய்ய போகிறாங்க, அதை பத்தின முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த 2025 டு 2026 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்துக்கு மீண்டும் மீண்டும் நிறைய அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க, நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின முழுமையான அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. மீண்டும் விவசாயிகளுக்கு 17,000 கோடி வழங்குவதற்காக, பயிர்க்கடன் வழங்குவதற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 2 அப்டேட்டுமே நீ குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? அதை தொடர்ந்து நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அதே மாதிரி எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கான முழுமையான அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க வீட்டுக்கடன், நகை அடமான கடன், அது மட்டும் இல்லாம நிறைய கடன்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம நிலம் இல்லாதவர்களுக்கு தலித்தின மக்களுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தேனீ வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லோன் தராங்க. அதையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். அதையுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா கட்ட வேண்டிய அவசியம் இல்லாத தமிழக அரசே கட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா மானியத்துல கொடுக்குறாங்க. ஸோ அதற்கான அப்டேட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ மெயினா விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான அப்டேட் பார்க்க போறோம். அடுத்துதான் நகை கடன்கள். ஓகேங்களா? இது ரெண்டும் நம்ம அதிகப்படியா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இதுக்கான அப்டேட் தெரியும். ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனல்ல பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும் இதுல. ஸோ எப்படிங்க இந்த விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யறது, ரினியூவல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்டேட்டா நான் இதுல இந்த வீடியோல சொல்றேங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. வேளாண் பட்ஜெட் 2025 கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல இந்த 45,661 கோடி ரூபாயும் எப்படி விவசாய, அதாவது பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மை துறைக்காக மட்டும் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நகை கடன்களுக்கும் தள்ளுபடியும் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அதையுமே பார்க்கலாம். இங்க மென்ஷன் பண்றாங்க பாருங்க. தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலாகும். தமிழ்நாடு அரசின் 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று காலை 9:30 மணியில் தாக்கல் செய்ய உள்ளார். அதுல 2025, 2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். இதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நகைக்கடன் இதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. அது நம்ம வேற அப்டேட்ல இருந்து எடுத்தோம். சோ அந்த அப்டேட்ல என்னன்னா, இது வரைக்கும் ஓகேங்களா 5 சவரனுக்குள்ள ஓகேங்களா 5 சவரனுக்குள்ள நீங்க எந்த வங்கிகள்ல வைத்திருந்தாலும் சரி, பிரைவேட்ல பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, இல்ல கூட்டுறவு வங்கியில வச்சிருந்தாலும் சரி, இல்ல இந்தியன் எஸ்பிஐ இந்த மாதிரி எந்த வங்கிகள்ல வைத்திருந்தாலும் சரி, 5 சவரனுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய நகை கடன் அனைத்துமே
தள்ளுபடி செய்யும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? சோ வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில முதல் விஷயமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி இந்த 2 தான் அதிகமா ஹைலைட் ஆயிருக்கு. சரிங்களா? அதனால 5 சவரனுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும். சரிங்களா? சோ ஓகே. இப்போ வந்து கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் ஓகேங்களா? விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் வேளாண் துறையினரால் அடையப்பட்ட சாதனைகளை மார்ச் 13ஆம் தேதி வெளியிட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2025-25ஆம் ஆண்டில் உறுதிப்படுத்துகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையையே நம்பியே தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு மாநில மதிப்பு கூட்டலில் GSVA என்ற ரூபாய் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் விவசாய பயிர்க்கடன் ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் இத்திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவம் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் 2019-20ல் ரூபாய் 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2023-24ஆம் ஆண்டில் ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. மேலும் தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023-24ஆம் மொத்த பரப்பளவு 16.3 லட்சம் ஹெக்டரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கொடுப்பதற்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-26ஆம் ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். இது வந்து 2 வருஷத்துக்குள்ள ஓகேங்களா? இன்னும் 1.5 வருஷம் தான் வந்து ஆட்சி இருக்கு. சோ அதனால அதற்கு முன்பாகவே 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025-26ஆம் ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா 2021-22ஆம் நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டு முதல் வரை மார்ச் 19 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் 12,24,000 நபர்களுக்கு ரூபாய் 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021-22ஆம் நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் வட்டி மானியத்திற்கென ரூபாய் 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா கடந்த 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2025-26ஆம் ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு அபிஷியல் ஸ்கீம் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நீங்க பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனுக்காக 17,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க.
ஏற்கனவே வாங்கிய பயிர்க்கடன்களுக்கு 1477 கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி செய்ய போட்டிருக்காங்க. தள்ளுபடி செய்வதற்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருந்ததுன்னா அதையுமே தள்ளுபடி செய்ய போறாங்க. சரிங்களாங்க. ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. மறக்காம அடுத்த ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.